இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆயிரத்து 48 இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு 10 கோடியே 23 லட்சத்திற்கும் மேலான நிதி விநியோகம். ரிபி எனப்படும் இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் வளர்ச்சிக்காக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நாடு முழுவதும் உள்ள 1048 வழிபாட்டு தலங்களுக்கு 10 கோடியே 23 லட்சத்து 70,000 ரிங்கிட் நிதியை வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சு அங்கீகரித்துள்ளது. உள்ளடக்கம், பன்முகத்தன்மையில் ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கம் ஆகிய கொள்கைகளுக்கு இணங்க ரிபியை ஒரு முக்கிய சமூக நிறுவனமாக பாதுகாப்பான மடானி அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை இந்த முயற்சி பிரதிபலிப்பதாக அதன் அமைச்சர் காங்கோர்மெய் தெரிவித்தார். வழிபாட்டு தலங்களை வெறும் கட்டமைப்புகளாக மட்டும் பார்ப்பதற்கு இல்லை, மாறாக உன்னத மதிப்புகள், தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக நல்வாழ்வை வளர்ப்பதற்கான மையங்களாக அவை வளர்க்கப்படுவதாக ngா கூறினார். சனிக்கிழமை தைபிங்கிற்கான தமது பணி பயணத்தை நிறைவு செய்த பின்னர் முன்னதாக அவர் அவ்வாறு கூறினார். அசாம்பாக்கி வழக்கு விசாரணை செயற்குழு உருவாக்கம். பங்கு உரிமை குறித்த வழக்கு விசாரணைக்கு உதவுவதற்காக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி பிப்ரவரி 19ஆம் தேதி விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார். இந்த விவகாரம் தொடர்பில் அசாம்பாக்கியை விசாரிப்பதற்காக விசாரணை சிறப்பு செயற்குழு ஒன்று அங்கு கூடியதாக தேசிய தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். பெறப்பட்டிருக்கும் தொடக்கக்கட்ட அறிக்கையின் அடிப்படையில் பங்குகளின் மீதான அசாமின் உரிமை கோரல் மற்றும் ஒழுங்குமுறை தன்மை இச்செயற்குழு ஆராய்ந்து வருவதாகவும் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி தெரிவித்தார். மேலும் திரட்டப்பட்டுள்ள அனைத்து ஆதாரங்களையும் மதிப்பிடும் பணியில் அக்குழு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதுடன் இந்த விசாரணையை நிறைவுபடுத்த தொடர்புடைய இதர சாட்சிகளும் அழைக்கப்படுவார்கள் என்றும் அவர் விவரித்தார். இதனிடையே விசாரணையின் முடிவுகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான பரிந்துரைகள் ஆகியவற்றை உட்படுத்தி நடைமுறையில் உள்ள ஏதேனும் குற்றவியல் சட்டங்கள் அல்லது விதிமுறைகளை மீறுவது கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்கப்படும் என்றும் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி குறிப்பிட்டார். முன்னதாக SPRM தலைமை ஆணையர் தொடர்புடைய பங்கு உரிமை பிரச்சினையை விசாரிப்பதற்கான சிறப்பு செயற்குழுவின் தலைவராக தேசிய சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ முகமது துசிகி முக்தார் நியமிக்கப்பட்டுள்ளார். பதவியை தவறாக பயன்படுத்திய தெலங்கானா ஆட்சிக்குழு உறுப்பினர் கைது. GLC எனப்படும் மாநில அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட நிறுவனத்தில் 2 பிள்ளைகளை பணியமர்த்துவதற்காக தமது பதவியை தவறாக பயன்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒருவரை தெலங்கானாவின் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM கைது செய்துள்ளது. 60 வயதுடைய அவ்வாடவர் நேற்று காலை மணி 11:15 அளவில் கெமமான் SPRM அலுவலகத்தில் வாக்குமூலம் அளிக்க வந்தபோது கைது செய்யப்பட்டதாக தனது அதிகாரப்பூர்வ டிக்டாக் கணக்கில் மாநில SPRM அறிவித்திருந்தது. சம்பந்தப்பட்ட அந்த ஆடவர் 2018 மற்றும் 2020ஆம் ஆண்டுகளில் இச்செயலை புரிந்ததாக தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. தெலங்கானாவில் உள்ள ஒரு மாவட்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் பொறுப்பேற்றிருக்கும் அவ்வாடவர் தமது 2 பிள்ளைகளையும் மாநில அரசாங்கத்தை சேர்ந்த 2 துணை நிறுவனங்களில் பணியமர்த்த ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் தமது பதவியை பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து தெலங்கானா மாநில SPRM இயக்குனர் ஹஸ்ருல் ஹஸ்ரின் அப்துல் யாஹித்தை தொடர்பு கொண்ட போது ஆட்சிக்குழு உறுப்பினர் கைது செய்யப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தினார். ஜனவரியில் காதல் மோசடியை உட்படுத்தி 35 லட்சம் ரிங்கிட் இழப்பு. ஜனவரி மாதம் முழுவதும் 35 லட்சம் ரிங்கிட் இழப்புகளை உட்படுத்திய 100 காதல் மோசடி சம்பவங்களை அரசு மலேசிய போலீஸ் படை PDRM பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிடுகையில் 5 சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக புக்கிட் அமான் வணிக குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். ஜனவரி மாதத்தில் பதிவான மொத்த இழப்பு 35 லட்சம் ரிங்கிட் என்றும் கடந்த ஆண்டு ஜனவரியில் ஏற்பட்ட 49 லட்சம் ரிங்கிட் இழப்பை காட்டிலும் இது 27 விழுக்காடு குறைவு என்றும் டத்தோ ருஸ்டி கூறினார். இத்தகைய காதல் மோசடிகளில் பெண்களே 60 விழுக்காடு பாதிக்கப்படுவதாகவும் ஆண்கள் 40 விழுக்காடு பாதிப்பை எதிர்நோக்குவதாகவும் அவர் விவரித்தார். அதிலும் இதில் பாதிக்கப்படுபவர்களில் 72 விழுக்காட்டினர் 30 முதல் 50 வயதிற்கு உட்பட்டவர்களாவர். இதனிடையே கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் தொலைபேசி அழைப்பு மோசடி சம்பவங்கள் கவலை அளிக்கும் விதமாக இருந்ததாகவும் டத்தோ ருஸ்டி குறிப்பிட்டார். சட்டத்தை பின்பற்றாத மாநிலங்களில் குப்பை வீசும் பிரச்சினைக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்.
2007ஆம் ஆண்டின் திடக்கழிவு நிர்வாகம் மற்றும் பொது சுகாதார சட்டம் பிரிவு 672 பின்பற்றாத மாநிலங்களின் சிறிய அளவிலான குப்பை வீசும் பிரச்சினைகள் எழுந்தாலும் அமலாக்க அதிகாரிகள் மூலமாக அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பினாங்கு, கிளந்தான், தெலங்கானா மற்றும் ஸ்லாங்கூர் ஆகியவற்றுடன் சேர்த்து இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத 5 மாநிலங்களில் பேராக் மாநிலமும் அடங்குவதாக வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ஞாங்கோர் மிங் கூறினார். சட்டம் 672 ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுக்கு திடக்கழிவு நிர்வாகம் மற்றும் பொது சுகாதார கழகம் SW கார்ப் அமலாக்கத்தை மேற்கொள்கிறது என்றும் பேராக்கில் ஈப்போ நகரசபை MPI போன்ற உள்ளூர் அதிகாரிகளால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் ஞாங்கோர் மிங் கூறினார். நேற்று ஈப்போவில் உள்ள பேராக் சீன சட்டமன்ற மண்டபத்தில் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். சட்டம் 672 தற்போது ஜொஹூர், மலாக்கா, நெகிரி செம்பிலான், கோலாலம்பூர், புத்ரஜயா, கெடா, பெர்லிஸ் மற்றும் பஹாங் ஆகிய இடங்களில் அமலில் உள்ளது. செந்தூல் பசார் டோல் சாவடியில் சிறப்பு நடவடிக்கை 456 சம்மன் வெளியீடு. சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு செந்தூல் பசார் டோல் சாவடியில் மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் சைக்கிளோட்டிகளுக்கான சிறப்பு சோதனை நடவடிக்கையில் பல்வேறு போக்குவரத்து குற்றங்களை உட்படுத்தி கோலாலம்பூர் சாலை போக்குவரத்து துறை JPJ 456 சம்மன்களை வெளியிட்டிருந்தது. இச்சோதனை நடவடிக்கையின் போது மொத்தம் 912 மோட்டார் சைக்கிள்களை சோதனையிட்ட வேளையில் அவற்றில் 152 மோட்டார் சைக்கிள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் 22 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கோலாலம்பூரின் JPJ இயக்குநர் ஹமிதி அடாம் தெரிவித்தார். அதில் காலாவதியான ஓட்டுநர் மற்றும் மோட்டார் வாகன உரிமங்கள், உரிமம் இல்லாதது, காப்பீட்டு தொகை இல்லாதது, விவர குறிப்புகளுக்கு இணங்காத பதிவு எண்கள் மற்றும் இருள்மயமான பக்கவாட்டு கண்ணாடிகள் ஆகியவை முக்கிய குற்றங்களாக அடையாளம் காணப்பட்டதாக ஹமிதி அடாம் கூறினார். பெருநாள் காலங்களில் சாலை பாதுகாப்பு நிலைகள் உறுதி செய்யப்படுவதையும் விபத்து விகிதங்களை குறைப்பதையும் உறுதி செய்வதற்கான முயற்சிகளில் இத்தகைய நடவடிக்கைகளை JPJ வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். இந்நடவடிக்கையின் போது பாகிஸ்தான், வங்காளதேசம், இந்தோனேசியா மற்றும் மியான்மர் ஆகிய 11 வெளிநாடுகளை சேர்ந்த மோட்டார் சைக்கிளோட்டிகளும் அடையாளம் காணப்பட்டனர். சமூக ஊடகத்தில் அரசு குடும்பத்திற்கு எதிரான உள்ளடக்கம், ஆடவர் மீது விசாரணை. தெலங்கானா அரசு குடும்பத்திற்கு எதிராக அச்சுறுத்தும், அவமதிக்கும் மற்றும் புண்படுத்தும் உள்ளடக்கத்தை எக்ஸ் தளத்தில் உள்ள தமது சொந்த சமூக ஊடக கணக்கில் பதிவேற்றம் செய்ததாக நம்பப்படும் ஆடவரின் செயலை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC விசாரித்து வருகிறது. பதிவேற்றம் செய்யப்பட்ட அந்த உள்ளடக்கம் அரசாங்க நிறுவனங்களின் உணர்வுபூர்வ தன்மையை களங்கப்படுத்துவதோடு வெறுப்பு, மக்கள் மத்தியில் பதற்றம் மற்றும் பொது அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அவமானங்களையும் அச்சுறுத்தல்களையும் ஏற்படுத்துவதாகவும் MCMC குறை கூறியது. சனிக்கிழமை லாஞ்சாங் போலீஸ் நிலையத்தில் நடத்தப்பட்ட குரல் பதிவு அமர்விற்கு அவ்வாடவர் அழைக்கப்பட்டதாக MCMC தெரிவித்தது. இலக்கவியல், தடயவியல் பரிசோதனைக்காக சந்தேக நபரின் கை தொலைபேசி உட்பட சிம் அட்டையும் பறிமுதல் செய்யப்பட்டது. 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டம் செக்ஷன் 233 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகின்றது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 5 லட்சம் ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். பினாங்கில் 4 வீடுகள் தீக்கிரையாகின. பினாங்கு, கப்பலாபத்தாஸ், பெர்மதாங் கெராய் பசாரில் அமைந்துள்ள 4 வீடுகள் நேற்று அதிகாலை தீக்கிரையாகின. தீ விபத்து குறித்து தங்கள் தரப்பிற்கு அவசர அழைப்பு கிடைத்ததை தொடர்ந்து 6 எந்திரங்களுடன் 27 உறுப்பினர்களுக்கு சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பினாங்கு மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குநர் ஜான்சகுன் பிரான்சிஸ் கூறினார். கப்பலபத்தாஸ், பட்டர்வர்த், தாசிக் குலுக்கோர் மற்றும் சுங்கைபாக்கா தீயணைப்பு நிலையங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதாக ஜான்சகுன் பிரான்சிஸ் தெரிவித்தார். பி பிரிவை சேர்ந்த 4 வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 80 விழுக்காடு சேதமடைந்துள்ள நிலையில் சுமார் 21 பேர் பாதிக்கப்பட்டனர். மேலும் இதன் மூலம் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் சேதமடைந்ததாக அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட 4 வீடுகளும் ஒன்றோடு ஒன்று அருகாமையில் இருந்ததால் தீ வேகமாக பரவியதாக ஜான் தெரிவித்தார். இதனிடையே தற்காப்பு மற்றும் தாக்குதல் முறைகளை பயன்படுத்தி தீயை அணைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் மற்ற இடங்களுக்கு தீ பரவாமல் இருப்பதை தடுப்பதற்கான இடைவெளிகளை உருவாக்கியதாகவும் அவர் கூறினார். கார் கண்ணாடியை உடைத்த ஆடவர் கைது.
காரில் வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை திருடும் நோக்கத்திற்காக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்றின் கண்ணாடியை பிளாக் எனும் வாகன மின்கல செயலொட்டியை பயன்படுத்தி உடைத்த குற்றத்திற்காக சந்தேகத்தின் பேரில் ஆடவர்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டனர். 6 குற்றப்பதிவுகளோடு ஒரு போதைப்பொருள் குற்றப்பதிவையும் கொண்டிருக்கும் 22 வயதுடைய அந்த உள்ளூர் ஆடவர் சனிக்கிழமை இரவு சுமார் 8:30 மணிக்கு ஸ்லாங்கூர் டாமன்சாரா சுற்று வட்டாரத்தில் கைது செய்யப்பட்டதாக செந்துல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பஸ்ரி சகோனி கூறினார். கெபுங் பாரு எம்ஆர்டி நிலையத்தில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் தமது காரின் கண்ணாடி உடைக்கப்பட்டதாக கடந்த செவ்வாய்க்கிழமை பாதிக்கப்பட்டவரிடம் இருந்து போலீஸ் புகார் பெற்றதை தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எம்ஆர்டி நிலையங்களில் உள்ள வாகனங்கள் நிறுத்துமிடம் மற்றும் அமைதியான பகுதிகளை குறிவைத்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதே சந்தேக நபரின் நோக்கமாகும் என்று ஏசிபி பஸ்ரி சகோனி தெரிவித்தார். மேலும் கார் கண்ணாடியை உடைக்க பயன்படுத்தப்பட்ட கருவியில் பளிங்கு கற்களின் துண்டுகளும் இருந்ததாக பஸ்ரி கூறினார்.